அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வபாரிக் வசல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். ரப்பனா அரினா மனாசிக்கனா வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். நீதி நேர்மை உண்மையாய் வாழ உபதேசிக்கின்றது இஸ்லாம். அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு செய்த அருள் கிருபையால் நாம் மார்க்கத்தை புரிந்து தெரிந்து அறிந்து தவறுகளை களைந்து செயலாற்றும் நன்னம்பிக்கை திறன் கொண்டவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும். மனிதனாய் பிறப்பதற்கும் ஏனைய வஸ்துக்கள் உலகத்தில் பிறப்பதற்கும் உண்டாகுவதற்கும் முட்டையிலிருந்து குஞ்சுகள் பொரிப்பதற்கும் நிறைந்த வித்தியாசங்கள் உண்டு. சில வஸ்துக்கள் நடமாடிக்கொண்டே குட்டிகளை வெளியே போட்டுவிடும். சில வஸ்துக்கள் முட்டையின் மீது அமர்ந்து குஞ்சுகளை வெளிப்படுத்தும். சில வஸ்துக்கள் வாயின் மீது கக்கும், நீரில் உள்ளது மீன் குஞ்சுகள் வெளியாகும். சில வஸ்துக்கள் வாயை திறக்கும், குட்டிகள் வெளியாகிக் கொண்டே இருக்கும். சில வஸ்துக்கள் பின்பாகத்தில் அதனுடைய இயற்கையில் வெளியே தள்ளும் குஞ்சுகள் பொரித்து கொண்டே இருக்கும். எதுவானாலும். ஆனால் மனித சமூகம் அப்படி அல்ல. நின்ற இடத்திலோ, நடக்கும் இடத்திலோ, படுத்த இடத்திலோ, நடமாடும் இடத்திலோ, வாகனத்திலோ எங்கும் மனிதர்களுக்கு எத்தகைய நிலையும் ஏற்படாது. மனிதர்கள் என்பதற்கு அறிவு, ஆற்றல், அன்பு, பரஸ்பரம் கொடுத்திருக்கான். இவைகளை நாம் எப்படி பயன்படுத்துவது? மனிதனுடைய அறிவு மங்காமல் இருக்க 3 விஷயங்கள் தேவைப்படுகின்றது. ஒன்று, முதலாவதாக அறிவது. இரண்டாவதாக அறிந்ததை கொண்டு செயல்படுவது. அறிந்து அறிவதை கொண்டு செயல்பட்ட பிறகு அதில் வரும் பிரதிபலன்கள் உண்மையாக ஆக்குவது. இந்த 3ம் திட்டமிடப்படல் வேண்டும். எந்த ஒரு பொருளுக்கும் மூலம் திட்டம் இல்லையானால் அது விட்டத்தில் பாய்ந்துவிடும். சாதாரண ஒரு கரடி, புலி, சிங்கம் கூட கீழிருந்து மேல் நோக்கி தவ ஆரம்பிக்கும். ஆனால் யானையால், ஒட்டகச்சிவிங்களால், பிறகு நீர் யானைகளால், காண்டா மிருகங்களால் மண்ணிலிருந்து ஒரு அடி கூட பாய முடியாது. கீழே தான் ஓடலாம். மனிதர்கள் அறிவாற்றலான விஷயங்களை தயார் செய்யலாம், ஆனால் அவனால் பறக்க முடியாது. இவ்வாறாக உலகத்தில் பல்வேறான விஷயங்களை பல்வேறான நிலைகளுக்கு அறிவு ஆற்றல்களாக மனிதனுக்கு கொடுத்து அவருடைய அறிவு மங்கிவிடக்கூடாது, படைத்தோனை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அவனுடைய உள்ளத்தில் ஓர் திறவுகோலை அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த திறவுகோல் தான் அன்பு, அறம், உண்மை, செயல்திறன், நீதி.
இந்த ஐந்தும் இணைந்து அது ஒரு திறவுகோல். அவைகளை எப்படி நாம் பயன்படுத்துவது? உதாரணமாக ஒரு மனிதன் வருகின்றான், உறங்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த வந்த மனிதனும் அவனை தட்டி எழுப்புகின்றான், எழுந்திருக்கவில்லை. இவன் நினைக்கின்றான், இவனை நாம் தட்டி எழுப்பி எழுந்திருக்கவில்லை, மரணித்து விட்டானோ என்று. அவன் உண்மையில் மரணித்திருந்தால் அவனை அடக்குவதற்குண்டான ஆயுதத்தை அவன் என்ன செய்வான்? ஆயத்தை ரெடி பண்ணுவான். அல்லது ஒரு மனிதன் வருகின்றான், அவனுடைய தலைமாட்டில் ஒரு பேக்கு நிறைய பணங்கள், பொருள்கள், ஐம்பொன்கள் வச்சிருக்கான். தலைமாட்டில் வச்சு தூங்குறான். ஒரு தகாத திருடன் அந்த இடத்துக்கு வர்றான். அந்த பேக்கை மட்டும் உருகின்றான் என்று சொன்னால் படுத்திருந்தவன் டக்குன்னு முழிச்சுக்கிறோம். காரணம், நம்முடைய பொருளை எவனோ களவு எடுக்கிறான், உருகிட்டு போக பார்க்குறான், முழிச்சுக்கிறோம். அதுபோன்று மனிதர்களுடைய அறிவிற்கு, சிந்தனைகளுக்கு சில அறிவு ஆற்றல்கள் எப்பொழுதுமே உறங்கினாலும் செயல்பட்டு கொண்டிருக்கும். மனிதனுடைய உடம்பில் 2 வஸ்துக்கள் இருக்கின்றது, ரூஹானியத். இந்த ரூஹானியத்து வெளியிலே போகும் வரும் கனவு காங்கும். அது நிமிஷத்தில் உலகத்தையே சுற்றி திரியும். ரூஹானியத். ரூஹு வெளியிலே செல்லாது, சென்றால் அது உடலுக்கு திரும்பி வராது. இதற்கு பேர் கனவு, நினைவு. இதற்கு பேர் மரணம். இதுபோன்று மனிதர்கள் 6 அறிவு படைத்தவர்கள் என்று நாம் சொல்கின்றோம். 6வது அறிவு என்ன? 5 அறிவுகள் என்ன? ஒட்டுமொத்தமாக அடிச்சுட்டு போயிடுவான். முனிவர்லேருந்து, சிஷியர்லேருந்து, ரிசீவர் வரைக்கும். நாம் சொல்லக்கூடியது 6 அறிவு, பகுத்தறிவு. ரைட்டு. என்ன 6 அறிவு? அதில் 5 அறிவு என்ன? 6வது அறிவு என்ன? இவன் 5 கட்டுப்பட்டதை ஐயறிவு உண்டுவான். சொல்லுவான், பார்த்தறிதல், ருசித்தறிதல், தொட்டறிதல், நுகர்ந்தறிதல், அகமியத்தில் அறிதல். இந்த 5 சொல்லுவான். 6வது அறிவை சொல்லுவான் கல்வின்னுவான். அது கிடையவே கிடையாது. எழுதிக்க, நீ எத்தனை ரிசீவர்கிட்ட, முனிவர்கிட்ட போனாலும் உனக்கு 1+1 தான் கிடைக்கும். உனக்கு என்னங்க 1+1? எல்லாம் அறிவாளிக தானே? தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் 1+1 என்று உங்களுடைய ஞானிகள்கிட்ட கேளுங்க. இஸ்லாத்தின் கூட, இஸ்லாமிய மக்கள் கூட சேகு வச்சிருப்பீங்க, கேளுங்க 1+1 என்ன. சும்மா எல்லாத்தையும் அடிக்கிட்டு போயிடக்கூடாது. கல்வி ஞானம், கல்வி ஞானம், அவர் செய்து இவர் செய்து, அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. டேய், ஒரு பயனும் ஒருத்தனுக்கும் கற்றுத்தர முடியாதுரா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கேட்டுக்கங்கடா. வத்தகுல்லாஹு வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். அஞ்சும் நிலையில் அஞ்சிலும் அல்லாவை அஞ்சினால், அஞ்சிலும் அல்லாவை அஞ்சினால் உனக்கு கற்றுத்தரும் ஞானம், கல்வி அல்லாவாக இருக்கான். இதை எப்படி நீ அறிவே? நாம் சொன்னால் ஒரு ஆடையை மாடையை அறுத்து பொரிச்சு பிரியாணி ஆக்கி திங்கிற மாதிரி ஆயிரும் உனக்கு. நீ சிந்தி, கஷ்டப்படாமல் எதுவும் உனக்கு கிடைக்காது. உன் மனைவியோட திருமணம் முடிச்சிட்டீண்டா, அவளை சொருகிறதுக்கு கஷ்டப்படாமல், உன் ஆண்மை சொருகாமல், எந்திரிக்காமல் நீ செயல்பட முடியாது. அப்போ தான் உனக்கு விளங்கும். இப்படி சொன்னால் தான், இல்லைன்னா விளங்காது. ஒன்றுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் உங்களுக்கெல்லாம். அப்போ கல்வி என்பது என்ன, அறிவு என்பது என்ன, ஐம்புலன் என்ன, இதை சரியாக இன்று வரை இன்னும் உலகம் புரியவில்லை. நீட்டு தேர்வு கொண்டு வச்சான். நாம் கேட்குறோம், மனிதன் அறியாததை அறிவதற்கு தான் படிக்க வைக்கிறது. இதுக்கு எதுக்கு நீட்டு தேர்வு? இதுக்கு முன்னால் உள்ள ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால், இப்படியே வச்சுக்கோங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நீட்டு தேர்வு இருந்துச்சு? ரவுண்டு தேர்வு தான் இருந்துச்சு. போவான், பேப்பர் எடுப்பான், பேனாவில் எழுதுவான், மார்க்கு கிடச்சிரும். அப்போவெல்லாம் மார்க்கு சொல்லுவாங்க,
10, 20, 30, 80, 90. 90 வாங்கினா நல்ல மார்க்குன்னு வாங்க, 100 வாங்கினா நல்ல மார்க்குன்னு வாங்க. அது அப்புறம் 1000 ஆச்சு. அப்புறம் என்னாச்சு? A+, 1+, 2+, 3+ ஆச்சு. எல்லாம் போய் கடைசியில் சைபர் ப்ளஸில் வந்து நிற்கிறது தான் நீட் தேர்வு. அட படித்து கொடுத்துட்டு போங்கடா. 10 பேர் டாக்டர் ஆகட்டும், 5 பேர் நல்லவனாக இருக்கட்டும், 5 பேர் அறகுறையாக இருக்கட்டும். இந்த அறகுறையாக உள்ளவன் இந்த 5 பேரை பார்த்து டாக்டர் ஆன பிறகு நல்லவனாக முயற்சிப்பான். படிக்கும் கல்வியை விட, பார்க்கும் கல்வியை விட அனுபவ கல்வி மிகப்பெரியது என்பதை உணர்வதற்கு இந்த அரசாங்கங்கள் தவறிவிட்டதனால் ஆட்சிகள் கையிலே வந்துவிட்டது. குரங்கு கையில் பூமாலை கொடுத்தால் பிச்சு எறிந்து விடலாம் என்று சந்தோஷத்திற்கு பிச்சு எறிவதை போன்றுதான் இன்றைக்கு அரசாங்க ஆட்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மக்களும் துணை போய் கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்க்க முடியுது. ஒரு கட்சிக்கு சாதகமான சூட்கேஸ் வரும், ஒரு எம்எல்ஏ தாவறான், இதெல்லாம் சட்டமாக போடணும். அதாவது ஒரு கட்சியில் ஜெயிச்சா அந்த கட்சிக்கு மட்டும்தான் அந்த எம்எல்ஏ சீட் செல்லணும். இதை இப்போ நின்று கூட்டா ஜெயிச்சானுங்க, 1000 கோடின்னு சொல்கிறான், நம்ம கண்ணால் பார்க்கல. 2 பேரும் 1000 கோடி 2000 கோடியை 2 பேரும் வாங்கிட்டு போய் அந்த கட்சியில் சேர்ந்துக்கிட்டான், ஆதரவு தர்றேன்ட்டு. கீழே இருந்தவன் தவி குரங்கு மாதிரி மேலே வந்துட்டான். வந்த உடனேயே என்ன கோட் ஷூட்டை மாட்டிக்கிட்டு இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். உள்நாட்டில் இங்கே கஞ்சிக்கு இல்லாமல் செத்து கிடக்கான். ரேஷனில் போட்ட கோதுமை இல்லை, ரேஷனில் போட்ட சீமெண்ணெய் இல்லை, ரேஷனில் போட்ட ஜீனி இல்லை, ரேஷனில் போட்ட பருப்பு வண்டடிக்குது, அந்த அரிசி பீனாத்தான் அடிக்குது. என்னங்கடா ஆட்சி ஆள்றீங்க? இதில் இவங்க உள்ளூர் ஆட்சிக்கு வருவானுங்க. நாங்கள் ஜெயிச்சிட்டா அதை செய்கிறோம், நாங்கள் ஜெயிச்சிட்டா இதை செய்கிறோம், நாங்கள் ஜெயிச்சிட்டா ஒரு மிஷின் தர்றோம், நீங்கள் அவுரத்தில் வச்சிங்கன்னா முடிய தன்னால் உருகி எடுத்துருவோன்னு வருவானுங்க நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு. ஜெயிச்சுட்டு போயிட்டான்டா, அவன் இருக்கானா செத்தானான்னு தெரியாது. தரம் கட்ட வாழ்வுகளெல்லாம் தரித்திரியம் என்பதை சமூகங்கள் புரிந்து வாழ்வதுதான் உண்மையான வாழ்வு. படிச்சுட்டானா போ, படிச்சுக்கிட்டே போ, ஃபெயில் ஆகிறியா ஆகு, பாஸ் ஆகிறியா ஆகு, நடுமையம்மா வரியா வா. இதுக்கு என்ன உனக்கு கால் புணர்ச்சி? ஜாதி மதத்தை கொண்டு வர்ற. நீட் தேர்வில் 4 பேர் ஜெயிச்சிருக்கான். 4 பேரும் யார் தெரியுமா? நாமக்கல்ல உண்டான கருமுதலைகளுடைய பிள்ளைகள். நாம் சொல்கிறது 10 பிள்ளையில் 2 பிள்ளை சோனியா இருக்குது, 3 பிள்ளை சோனியா இருக்குண்டா, அந்த பிள்ளையை மேலே கொண்டு வந்துட்டா அந்த சோனி பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பிள்ளை நல்ல அறிவுகளை கொடுக்கும். இல்லை, இந்த கம்மி மார்க் வாங்கினவங்களுக்கெல்லாம் ஒரு காலேஜ் ஆரம்பி, நல்ல கண்டிஷனை போடு, நல்ல ஊட்டச்சத்தை கொடு, காசு இல்லையா கொடு, நல்லா படிக்கவே. கவர்மெண்ட் வேலையில் டாக்டராவோ ஏதாவது நர்ஸாவோ போகிறாங்கன்னு வச்சுக்க, 3 மடங்கு 1 மடங்கு சம்பளத்தில் 3 ஆக்கி 1 மடங்கு நீ கவர்மெண்ட் எடுத்துக்க, 2 மடங்கு அவளுக்கு கொடு, அவனுக்கு கொடு. இதெல்லாம் உங்களுக்கு ஏன் அந்த நல்ல எண்ணம் வர முடியல அப்படின்னு சொன்னால், பார்க்குற பஜ்ஜிகள் எல்லாம் சுடுகின்ற கடையில் ருசிகளை போன்று பக்கத்தில் உட்கார வச்சு தடவை கொடுக்குறது. இதெல்லாம் விடுங்கப்பா, ஆகாது. ஜாதி 2 ஒழிய வேறில்லை, ஆட்சி 2 ஒழிய வேறில்லைன்னு வரணும். மனிதன் மனிதனுக்காக செய்யும் ஆட்சி, மனிதன் அராஜகத்திற்கு செய்யும் ஆட்சி. எந்த ஆட்சி மனிதனுக்கு உதவுமோ அதை கொண்டு வாங்க, உதவாததை கிள்ளி எறிங்க. ஓட்டு என்ன காசு வாங்கிட்டு போகிறீங்க? தரித்திரியம். கொள்ளைக்கு போகும்போது கூட நம்ம காசு கொடுத்து போகிறோம் கவர்மெண்ட்டு கப்புசில். பஸ் ஸ்டாண்டில் போங்க, ஒன்றுக்கு போக 5 ரூபா, கொள்ளைக்கு போக 10 ரூபா. ஏண்டா அது தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, குண்டி கழுவ. ஒன்றுக்கு இருக்கான், அப்படி இல்லை. முஸ்லீமாக இருந்தால் கழுவுமா, மற்றவங்களாக இருந்தால் என்ன ஆட்டாதோடைய கண்ணாண்டு மாதிரி 2 ஆட்டை ஆட்டி விட்டுட்டு செகண்ட் உள்ளே போட்டுக்குருவான், பள்ளி வாழை உள்ளே இழுத்த மாதிரி. அப்போது கொள்ளைக்கு கூட அட்லீஸ்ட் கேவலம், கொள்ளைக்கு ஒன்றுக்கு கூட காசு கொடுத்து போகிறோம். இந்த நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய அந்த மனிதனுடைய தன்னாட்சியை அவனுக்கு விற்கிறிய காசில் எவ்வளோ கேவலம். அவன் 2000 ரூபா கொடுத்தான், நான் அதுக்கு தான் போட்டேன்.
இவனையும் விடலை. இவன் 500 கொடுத்தான், அதை வாங்கிட்டா அண்டுவான். அட துப்பு கட்ட பயல்களா, திருடு இல்லை இது. அதே போன்று இன்னைக்கு இஸ்லாமியர்களில் பல பிரிவுகள் வந்துட்டாங்க. ஒரு பிரிவுக்கும் போகாதீங்க, எல்லா முஸ்லீம் ஒன்று கூடு. ஆட்சிக்காக, காசுக்காக, பசவுக்காக, கழுத்தில் துண்டு போட்டு திரிவதற்காக இருந்தே நல்லா கவனிச்சிக்க. முஸ்லீமுக்கு சொல்கிறேன், டேய் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா ஜஅல்னா ஃபீ அஅனாகி மகலாலா ஃபஹியல் அதுகானி ஃபஹும் முக்மஹூன். இதை பரப்புங்கடா, எல்லா பயலுக்கும் தெரியட்டும். அவருடைய கழுத்தில் நாம் உனுக்குள்ளே தொங்க விடுவோன்ட்டான். அதுதான் இன்றைக்கி நீங்கள் போடுறீங்க. அதை கலட்டி எரி, கையில் வச்சுக்க கரிச்சிப்ப, நல்லா துணிஞ்சு நீள். எல்லா முஸ்லீமும் ஆய்வுகள் பண்ணி ஒரு கூட்டமாவா. இலாவுக்கும் இலாகும் வாஹித், நம்முடைய அல்லாஹ் ஒருவன் தான். நம்முடைய கட்சி ஒன்றாக இருக்கணும். எதுக்கு எல்லாத்துலேயும் போகிற? இந்த இப்போ போய் இதில் கூட சேர்ந்தான், கையெழுத்து போட்டதில். அப்போ அவ்வளோ குறை சொன்னான். இப்போ சூட்கேஸ் வாங்கிட்டானுங்க போல் போய் நின்றான். என்ன ஆச்சு? வாழ்வில் தரம் அளிக்கப்பட்டு போச்சு. இஸ்லாமியன் துவத்தாலும் ஜெயிச்சாலும், ஆட்சிக்கு வந்தாலும் வராவிட்டாலும், மந்திரியாக இருந்தாலும் தோளாந்துருத்தியாக இருந்தாலும் தன்னிச்சையாக இருக்க வேண்டும். கட்சிகளின் கூட்டு விஷங்களை போன்றது. எந்த பாம்புக்கு என்ன விஷம் இருக்கு என்பதை மனிதன் அறிஞ்சிருக்கான். எந்த கட்சிக்கு என்ன விஷம் இருக்கு என்பதை இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் அறிந்திருக்கீங்க. ஆனால் சமூகத்திற்காக யாரும் எதுவும் செய்ய முற்படலை. கேட்டால் இந்த ஹர்த்தாலுக்கு ஒரு குஸ்கா போட்டணும், ஒரு வாட்ரு 300 இல்லை 500. அதுக்கு பின்னால் ஈசல் மாதிரி ஒரு கூட்டம், அது செத்த நேரம். ஈசல் மலையில் வரும், அப்புறம் அழிஞ்சிரும். அது மாதிரி அந்த கூட்டத்துக்கு வரும், அழிஞ்சிரும். அடுத்த கூட்டத்துக்கு தான் இந்த மாதிரி அடவாடித்தனமான பணங்காசுகளுக்கு மக்களை அடிமையாக்கும் நிலைகள் ஒழித்து எரியப்படுவதைத்தான் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. என்ன நபி வழி, ஏன் வழி, ஏன் வழி நபி வழின்னு சொல்கிற, தொழுகையில் கூட சொல்கிற, தொழுகையில் என்னையா நபி வழி? அப்போ எல்லா பள்ளிவாசலையும் தொழு வைக்கிறது யார் வழி? நல்லா உணர வேண்டும். சமூகத்தை கூறு போட்டு சீரழிக்கின்ற குப்பக்காய்களுக்கு பிறந்தவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. பாவக்காய் சிறிதானாலும் பெரிதாக இருந்தாலும் கசப்புத்தான். இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய கோட்பாடை விட்டு தவறினால் இஸ்லாத்தின் கொள்கைகளிலே அவர்கள் வாழ முடியாது என்பதை உணர்த்துவதுதான் இஸ்லாம். எனவே வாருங்கள், ஒன்றுபடுங்கள், வேற்றுமையை எரிங்கள், ஒன்றுபட்ட ஐக்கிய ஜமாத்தோடு இஸ்லாமிய இணக்கத்தோடு வாழ்வோம், வெற்றி பெறுவோம். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காசு கொடுத்து சூட்கேஸுக்கு பின்னால் போகக்கூடிய அந்த மல புழுவுகளை நாம் ஒதுக்குவோம். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதூனி மினல் முஸ்லிமீன்.